தம்பி இந்த கொடி 15 வருஷமா எங்ககிட்ட இருக்கு. நாங்க எல்லாம் தோரணம் கட்டுவோம். எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் தோரணம் கட்டுவோம். அந்த கொடி அது. அதே மாதிரியே தனுஷ் ராஜிக்கு யாராவது கல்யாணம் ஆச்சுன்னா அந்த கொடியை தான் தோரணம் கட்டுவானுவேன். அடுத்தது வந்து காது குத்து எல்லாத்துக்கும் அது போவோம். இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த பசங்க கொஞ்சம் பேர் அதை கார்ல மாற்றுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து வருஷம் வருஷம் மாவட்ட தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள், அமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு புதுப்பிப்போம். ஏன்னா ஒருத்தன் திடீர்னு துபாய்க்கு வேலைக்கு போயிடுவான் செயலாளராக இருந்தவன். அதுக்கு பதிலாக இன்னொரு போஸ்டிங் போடணும். அப்படி இல்லைன்னா இருக்கிறவங்களுக்கே திரும்பி புதுப்பிச்சு தருவோம். அடுத்தது புதிய மன்றங்கள் திறந்துருப்பாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படி வருஷம் வருஷம் ஒரு விழா நடத்துவோம். அதை இந்த தடவை நடத்தணும். அதில் சில பசங்க காரில் மாட்டுற மாதிரி அந்த கொடியை ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதை 4 பேருக்கு மாட்டி விட்டோம். அதை வந்து சில நண்பர்கள் வந்து புதிய கொடி அறிமுகன்ற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. அந்த கொடி எங்கள்கிட்ட இருக்கிற கொடி தான் அது. நன்றி, வணக்கம். என்னென்ன வரல, புரியல. ஆமா, இல்லை அதான். ஆனால் சூரியனே ஒரு ஸ்டார் தான். ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஸ்டார் ஆகணும். ஒவ்வொரு மனிதனும் வெளிச்சத்தில் இருக்கணும். வெளிச்சம் ஆகணுன்ற ஒரு அடையாளம் தானே அது, இல்லையா? அதனால அமெரிக்கா கொடிகளையும் தான் ஸ்டார் இருக்கு. என்ன எல்லாரும் ஒரு அந்த ஸ்டார் என்பது என்னன்னா வெளிச்சம். அது ஒரு 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 எல்லாரும் வெற்றிக்கான ஒரு வழின்றதை நம்ம சொல்றது தானே. மற்ற அதில் வந்து வேற ஒன்றும் எதுனா அண்ணா எது எப்போது நடக்குமோ அது நடக்கும். எல்லாருக்கும் டைட்டில் கிடைச்சிருச்சா? நன்றி. இந்த படம் ஒரு திருட்டை பற்றி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ கார்த்திக் நாயர் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே திருடர்கள் தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஏன்னா திருடாதவன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா பிறக்காதவனாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவர்லாம் நம்மளை காப்பாற்றுறவர். அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்போ ராமர் கோயிலில் நேற்று ஒரு பெரிய திருட்டு நடந்து போச்சு. அப்போ எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டானு. அப்போ திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்கிறான். அது இல்லாதவன் தான் சார் திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்போ அது வந்து ஒரு பொதுவானது தான். அது ஏசை காட்டி கொடுத்துட்டாங்க. 30 காசுக்கு ஏசை காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துட்றேங்கன்றான். ஐயா போட, அவனுக்கு காவடிச்சாச்சு இன்னுமே இடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இங்க வந்து கடவுளே காட்டி கொடுக்கிற சமூகம் இங்க உண்டு. ஏன்னா யாதாம் ஏவாள் தான் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலை அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆதாவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொல்றான், ஆபேலை கொல்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறதா. அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு. திருட்டு, கொலை, இதெல்லாம். பேசும் வார்த்தைகளில் உலகை நெய்தவர். எடுத்த படங்களை விட நடிக்கும் படங்கள் நிறைய. மகத்தான பிறப்பை மாணிக்கமாக பேசுவதும் பண்பென்ற மொழியோடு பாசம் சேர்ப்பவரும் தன்னிலை மாறா தனுஷ் ரசிகர் மன்ற தலைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களை பேச அழைக்கிறோம். அப்படியே அந்த கொடியை பத்தி பேசிட்டீங்கன்னா 2 நாள் இருக்க பரபரப்பு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கிளியர் ஆயிடும் நினைக்கிறேன். அன்பாலான அனைவருக்கும் வணக்கம். இமான் சார் வந்து ஒரு சுந்தர் பிச்சை மிகப்பெரிய ஒரு இதில் பேசுவார்ல, ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுப்பார்ல, ஒரு சத்தியம் நாதல்லா பேசுவாங்கள்ல ஒரு தொழிலதிபர்களுடைய மாநாட்டில், அவ்வளோ தெளிவாக அழகாக சார் பயங்கரமாக நல்லா பேசுகிறீங்க சார். ஏன்னா இந்த மாதிரியான வார்த்தைகள் அப்படியே போய் காதில் தேனாக பாயிற மாதிரி பேசுகிறீங்க சார், அருமை சார். அடுத்தது இன்னொரு விஷயம், எவ்வளோ ஆடியோ ரிலீஸில் பாடல்கள் வெளியீட்டில் இசையமைப்பாளர் வருவார். ஆனால் எந்த இசையம் வெளியீட்டுலையும் சார் நாங்கள் பாடகர்களை பார்த்ததே இல்லை சார். சார் பயங்கரமான வேலை பார்த்துட்டீங்க சார். ஏன்னா உண்மையாலுமே அவங்களும் ரொம்ப முக்கியமானவங்க தானே. ரொம்ப பெரிய வேலை சார் இது. இந்த பிரசாத் வந்து இது புதுசாக பார்த்துருக்கு. ரொம்ப அருமை சார், சூப்பர். அப்புறம் இந்த அர்ஜுனன் பெயர் 10 இதில் வந்து யோகி பாபா நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
2009 மணிமகால்னு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு. அதில் யோகியில வந்த ஒரு சிறப்பான ஒரு இதுவரு மணிமகால், அது பேர் மணி இருக்கிற மகால் தானே. அதில் வந்தவர் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 2009லேருந்து இன்னைக்கு 2026 300வது படத்தை தொற்றிருக்காருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா எந்த பின்புலமும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறை அந்த தொழிலுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எந்த பின்புலமும் இல்லாமல் ஏதோ ஒரு திருவண்ணாமலையில் ஒரு இடத்துல பிறந்து என்னது என்ன பந்தல் பாது வாழைப்பந்தலா, வாழைப்பந்தல் ஏரியா, வாழைப்பந்தல் வட்டம், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மேல் நகரம் மேலா அப்படின்ற ஒரு கிராமத்திலேருந்து வந்து தனி மனிதனாக போராடி இந்த ரஜினி இந்த விஜயகாந்த்லாம் சொல்கிற மாதிரி தான் சினிமாவுக்கான எந்த இதுவும் யாருக்கும் இவங்களுக்கெல்லாம் இல்லையாப்பா அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு நிலையில் தனக்கென்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டை, என்னன்னா ஒரு மனிதனுடைய கையெழுத்து ஆட்டோகிராஃபாக மாறிடணும், அவன் வெற்றியாளன். ஒரு மனிதனுடைய ஃபோட்டோ வீட்டில் மாட்டப்படணும். இப்போ யோகி பாபுனா வாங்க என்ன செல்ஃபி எடுக்குன்னு வீட்டில் மாட்டுறான்ல, ஒருத்தனுடைய பட்டம் வீட்டில் மாட்டப்படணும். ஏன்னா ஒருத்தனுடைய சொல் தெரியாத மனிதனும் கேட்கப்படணும். யார் அவர் பேசுறாரு, நல்லா இருக்குப்பா அப்படின்னு நம்ம யாருன்னே தெரியாதவன் கேட்கணும். இப்படிலாம் போயிட்டு அவன் மாபெரும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் வெற்றியாளன். அப்படி பாபு இந்த நிலையை அடைகிறதுக்கு அவருடைய இறைவனுடைய துணையும் இருந்திருக்கு நிச்சயமா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்பியார் சாமிகளுக்கு பிறகு சினிமாவில் மிகப்பெரிய ஒரு பக்தனா நான் பார்க்கறது பாபா தான். அவர் கேரளாவின் போனால் ஒரு கோயில் மாதிரி வச்சிருப்பாரு. ஏன்னா கடவுள் இருக்கு இல்லைன்றது விடுங்க, ஆனால் நம்புனா அது இருக்கும். அப்படி நம்பி நான் இருக்கிறேன்றதால உனக்கு நல்லது பண்றேன்டா அப்படின்னு அந்த கடவுள் நல்லது பண்றதா தான் நான் நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் பாபு, இன்னும் பல உயரங்களை நீங்க தொடணும். இன்னும் சொல்லப்போனால் பல 1000 படங்களை பண்ணி கின்னஸில் இடம் பெறணும். இன்னும் பல பேருக்கு நன்மை செய்து உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாராலும் புகழப்படணும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து நம்ம ராஜ்மோகன், நம்ம லெனின்கிட்டையும் நம்ம சுசீந்திரன்கிட்டையும் வேலை செய்ய. ஏன்னா சுசீந்திரன் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இவனை சேர்த்துக்கலன்னா நம்ம இன்னும் டார்ச்சர் ஆயிடுவோன்ற அளவுக்கு ஒரு உதவி இயக்குனர். அதோடு இல்லாமல் இவன் இந்த ராஜ்மோகன் வந்து வேற இடத்துக்கு போன பிறகு அவனை கூப்பிட்டு, அதுதான் ஒரு 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 கரிஷ்மான்றது. எங்கேயோ போனவனை இவங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குடான்னு கூப்பிட்டு யோகி பாபு நீ கதை பண்ணுடான்னு சொல்லி அதை ஒரு சிறந்த படமாக மாற்றினது இருக்குல்ல. வாழ்த்துக்கள் ராஜ்மோகன். ஏன்னா சினிமா வந்து ஒருத்தவங்க சொல்லும், நம்ம சினிமா விட்டு போனாலும் நீ உண்மையாக அதுக்கு உழைச்சின்னா சினிமா உன்னை இழுத்துக்கும். சினிமா மட்டும் இல்லை, எந்த தொழிலுமே. அதுக்கு நீங்கள் ஒரு உதாரணமாக இருக்கீங்க. இன்னும் பல படங்களை சுசீந்திரன் சொன்ன மாதிரி பல படங்கள் நீங்கள் செய்து மிகப்பெரிய வெற்றியாளனாக வர என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு திருட்டை பற்றி சொல்லுது. திருட்டு என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ கார்த்திக் நாயகன் சொன்ன மாதிரி எல்லாருமே இங்கே திருடர்கள் தான். ஏன்னா எல்லாருமே வந்து ஏன்னா திருடாதவன் ஒன்று பைத்தியமாக இருக்கணும், இல்லைன்னா பிறக்காதவனாக இருக்கணும், அவ்வளோதான். ஏன்னா கோயிலுக்கே பெரிய பூட்டு தான் நம்ம போடுறோம். கோயில் தான் சாமி, அவர்லாம் நம்மளை காப்பாற்றுறவர், அவருக்கே பெரிய பூட்டு போட வேண்டியிருக்கீங்க. ஏன்னா அப்போ ராமர் கோயிலில் நேற்று ஒரு பெரிய திருடு நடந்து போச்சு. அப்போ எல்லாம் கோயிலே திருட ஆரம்பிச்சிட்டானு. அப்போ திருட்டு என்பது ஒரு இல்லாதவன் செஞ்சிருவான், இருக்கிறவனும் செய்கிறான். அது இல்லாதவன் தான் சார் திருடுறான்னு கிடையாது. திருட்டு என்பது இருக்கிறவனும் திருடுறான். அப்போ அது வந்து ஒரு பொதுவானது தான். ஏச காட்டி கொடுத்துட்டாங்க 330 காசுக்கு ஏச காட்டி கொடுத்த யூதாஸ் அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டான். அப்புறம் ஃபீல் பண்ணிட்டு அதே தேவாலயத்தில் போய் நான் தப்பு பண்ணிட்டேங்க, காசை திருப்பி கொடுத்துட்றேங்கன்றான். ஐயா போட அவனுக்கு காவடிச்சாச்சு இன்னுமேடான பிறகு அவனும் தற்கொலை பண்ணிக்கிறான். அப்ப இங்க வந்து கடவுளே காட்டி கொடுக்கிற சமூகம் இங்க உண்டு. ஏன்னா யாதாம் ஏவாள் தான் முதல் மனிதர்கள்ன்றான். முதல் கொலையை அவங்க குடும்பத்தில் நடக்குது. ஆதாவனுடைய முதல் பையனான காயின் அவனுடைய சகோதரனை கொல்றான், ஆபேலை கொல்றான். அதான் முதல் கொலை. அப்ப இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அப்ப இதுல ஏதோ ஒரு மர்மமும் உண்மையும் இருக்கு, திருட்டு கொலை இதெல்லாம். அப்படியாக இந்த படம் வந்து ஒரு மோட்டார் திருட்டை பற்றி சொல்லுது. எல்லாம் நிறையா சொல்லிட்டாங்க. மோட்டார் என்பது 1886 பென்ஸ்ன்றவன் கண்டுபிடிக்கிறான், ஜெர்மனிக்காரன் கார்ல் பென்ஸ். அவன் தான் முதல் காரை கண்டுபிடிச்சவன்.
அந்த கார்ல இருந்து தான் இன்னைக்கு நம்மளுடைய பயணங்கள் எல்லாமே பெருசாகிட்டு இருக்கு. முன்னெல்லாம் நாங்கள் கார் வாங்கும்போது என்னன்னா, நோ ஹேண்ட் சிக்னல்னு ஒன்று பின்னால் எழுதியிருப்பாங்க. அது ஏசி கார். அது ஏசி காருக்கு ஹேண்ட் சிக்னல் பண்ண மாட்டாங்க. காரை கேட்டாலே ஏசி காரா நான் ஏசியான தான் கேட்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம வந்துருச்சு. முன்னாடி உண்ண உணவு உடக்க உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் அப்படி இருந்தது மீறி இப்போ ஒரு ஃபோனும் காரும் ரொம்ப அவசியமா இருக்கு இல்லையா? அப்ப கார் என்பது இன்றைக்கு நம்மளுக்கு தேவையானதாயிடுச்சு. சின்ன வீடாயிடுச்சு. அது ஒரு சின்ன வீடுனா நீங்க சின்ன வீடு நினைச்சுக்காதீங்க, அதுல எல்லாத்தையும் வச்சுக்கலாம். அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. அதை பற்றியான ஒரு சிறந்த படம். இந்த கதையை ரொம்ப சுவாரஸ்யமாக வந்து ராஜமோகன் பண்ணியிருக்காரு. அப்புறம் ப்ரொடியூசரை பற்றி சொன்னாங்க, சுசீந்திரன் சொன்னார். எப்போதுமே ஒரு முதல் படத்தை முடிவு பண்ணுறதுக்காங்கள ஒரு பாரதி ராஜாவாக இருக்கட்டும், ஒரு பாலச்சந்திரா இருக்கட்டும், மிகப்பெரிய ஆளுமைகளை எல்லாம் யாரோ ஒரு பணம் உள்ளவர் தான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு இல்லையா? பணம் இல்லாமல் நீங்கள் கதையை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க? அப்போ அப்படி ஒரு சிறந்த இயக்குனரை அறிமுகப்படுத்திய தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அடுத்த இமான் சார் வந்து ரொம்ப அழகாக நம்ம ராஜமோகன் சொன்னார். மகேந்திரன் வந்து என் ஃபிலிம் பையன் போட்டுக்கவே மாட்டார். மகேந்திரன் சார், ஏன் சார் நீங்கள் ஃபிலிம் பையன் போட்டுக்கல? மகேந்திரன் அவர் சொன்னார், என்னுடைய படங்களை நான் வசனம் எழுதி பேச வைத்ததை விட இளையராஜா இசையால் பேச வைத்தார். இசையால் தான் என்னுடைய படங்கள் நிறைய பேசப்பட்டது. என்னுடைய மௌனமான ஷாட்டுகள் எல்லாம் இளையராஜா இசை பேசியது. அவரு இவ்வளவு பேசியிருக்காரு படத்துல. அப்புறம் என் பிலிம் பை மகேந்திரன் நான் எப்படி போட்டுக்க முடியும்னாரு. ஒரு இசையினுடைய வலிமை அது. அப்படி ஒரு இசையமைப்பாளர் உங்களை இவ்வளவு அழகா பாராட்டி இருக்கிறது என்பது, ஏன்னா அவர் தான் இசை இல்லாம படம் பார்க்கிறார், நம்ம இசையோட பார்க்கிறோம். அதனால சில சில போரான இடம் கூட அவர் இன்ட்ரெஸ்ட் பண்ணிடுவார். ஆனால் அவரே உங்க படத்தை மிகச்சிறந்த முறையில் பாராட்டியிருக்காருன்னா நிச்சயம் இது மிகச்சிறந்த படமாக இருக்குது, நல்ல படமாக இருக்குது. அதோட காளி வெங்கட் மாபெரும் கலைஞன். காளி வெங்கட்லாம் பாடி, சார் அடுத்த படத்தில் பாடு ஒன்று கொடுங்க சார், பாட சொல்லுங்கள் சார், பிரம்மாண்டமான பாடுங்க சார், சார் அருமையான பாருங்க. அடுத்தது வந்து நம்ம லெனின் பாரதி முந்தானாலே எனக்கு ஒரு கதை அனுப்பிச்சார். இந்த படத்தில் பார்த்தேன், சிவானனை சூப்பராக நடிச்சிருக்காருன்னு ஒரு டைரக்டர் அனுப்பிச்சார் எனக்கு கதை சொல்லி. ரொம்ப நம்ம லெனின் பாரதி வாழ்த்துக்கள். அடுத்து நம்ம யாரையாவது விட்டுட்டேனாப்பா, நம்ம ஓம் பிரகாஷ். தம்பி ஓம் பிரகாஷ் கேமராமேனு அப்பப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, அப்பா அவன் யாருப்பா ஓம் பிரகாஷ்ன்னு? அதுக்கு முன்னாடி ஏபின்னு ஏதோ ஒன்று சேர்த்து விட்டுக்க. அடுத்தது மேடம் நம்ம அருள்தாஸ் அண்ணன், மதன், எல்லாமே மாபெரும் கலைஞர்கள். அடுத்தது பாருங்க கேமராமேன் பிரதீப். தம்பி தானு சார் மட்டும் ஒன்றை பார்த்தாருன்னா, சார் பார்த்தா ஐயா, அதாவது பார்த்தா ஒரு உளி மாதிரி இருக்காயா, உடம்பெல்லாம் மூளை அவனுக்குன்னு. அப்படி சின்ன பிள்ளையா இருந்தாலும் அறிவான பையன். எனக்கு வந்து ரைட்டரில் நான் நடிக்கும்போது எனக்கு கேமரா பண்ணாப்புல. அதே போல் இன்னைக்கும் அதே ஆர்வத்தோட ராஜமோகனுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்து இந்த நல்ல படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நன்றி.